இல்ல, என்னால இத நம்ப முடியல. எனக்கு தெரியும்யா, நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த உண்மைய உன் மனசு ஏத்துக்க மாட்டுது. சரியா, இது யதார்த்தமா வந்துச்சுன்னே வச்சுக்கலாம். சரி, இன்னொரு தப்பா வேணா போட்டு பாரு. என்ன, இப்பவும் நம்பலையா? சரி, இன்னொரு தடவை போட்டு பாரு. ஒரு நிமிஷம் கண்ணை மூடின்னு அக்காவை மனசார நினைச்சுக்கின்னு அதுல இருந்து ஒரு சீட் எடு. அதுல நான் சொன்ன மாதிரி இல்லனா என்னாண்ட வந்து கேளு. பூமி, இவர் சொல்றத நம்புறதா வேண்டாமான்னு தெரியல. நீயே ஒரு முடிவை சொல்லு. இந்த பாரியா, நீ எத்தனை தபா போட்டு பார்த்தாலும் இதுதான் வரும். நீ நம்பிக்கை இல்லாம ஏதோ இந்த கோ இன்சிடென்ட்டோ ஆக்சிடென்ட்டோ ஏதோன்னு சொல்விய, அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாதியா. என்ன தம்பி, எதுக்கு எடுத்தாலும் அதிர்ச்சி ஆகுறீங்க? ஏன் இன்னும் தூங்கலையா? தவமணி செத்ததை நினைக்க நினைக்க தூக்கமே வர மாட்டேங்குது. அது சரி, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி தவமணி செத்தான்றதுதான் தெரியல. அத பத்தி யோசிச்சுக்கிட்டு தான் அப்படியே நடந்துகிட்டு இருக்கேன். ராணி செஞ்ச பூஜையால என்னால பூமியை கண்ட்ரோல் பண்ண முடியல. கரெக்டா தானே பிளான் போட்டோம், அப்புறம் எப்படி மிஸ் ஆச்சு? ருத்ரா சொன்ன மாதிரி அந்த ராணி பூஜை பண்ணது ருத்ரா கிட்ட சொல்லி இருக்கணும். நான் தான் அது ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். ச்சே.
அடுத்த பௌர்ணமி உங்களில் ஒருவர் ஏய் என்னாச்சு தமன்னா? என்ன என்ன இது? தமன்னா ரூம்ல இருந்து சத்தம் வருது. சரிக்கா, வாங்க போய் என்னன்னு பார்க்கலாம். இங்க பாரு, என்ன ஆச்சு தமன்னா? என்ன? அங்க ஆ? அந்த கண்ணாடியில அது வந்து கண்ணாடியில தான் ஒண்ணும் இல்லையே, என்ன ஆச்சு? இல்ல அந்த கண்ணாடியில எழுதி இருந்தது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தமன்னா. நான் சொல்றது கேளு, ஒண்ணும் என்னாச்சு இல்ல. தமன்னா? என்னம்மா என்னாச்சு? என்னாச்சு? என்னன்னே தெரியலம்மா. அலறி அடிச்சு எந்திரிச்சா கண்ணாடியில ஏதோ எழுதி இருக்குன்னா அதான் என்ன எழுதி இருந்ததுன்னு கேட்டு. சரி, சரி, சரி. தம்பி, போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. சரி சரி சரி, அமைதியாரு அமைதியாரு, ஒண்ணும் இல்ல. குடுங்கம்மா. அது குடி. தமன்னா இந்தா, முதல்ல தண்ணிய குடி. குடி. அந்த கண்ணாடியில என்னோட லிப்ஸ்டிக் தானா போய் அடுத்த பௌர்ணமி உங்களில் ஒருவர்னு எழுதிச்சது. தமன்னா, நீ ஏதோ கெட்ட கனவு கண்டு இருக்க. தவமணி செத்து போயிட்டான்ல, அதையே நினைச்சிட்டு படுத்துட்டு இருப்ப. அதான் உனக்கு கண்ட கண்ட கனவா வருது. ச்சே, என்னம்மா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணியோம், அந்த தவமணி செத்து தொலைச்சிட்டானே. அம்மா, ஒருவேளை அந்த தவமணிய சித்தார்த் கொண்டு இருப்பானோ? அவனுக்கு தவமணி இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பா நம்ம பிளான் எங்கேயோ லீக் ஆயிருக்குன்னு தாண்டா அர்த்தம். அத்த, அவன் அறிவில்லாம குடிச்சிட்டு தம் அடிச்சிட்டு இருந்திருக்கான். அவனுக்கே தெரியாம அவனே அவனுக்கு கொல்லி வச்சுக்கிட்டான். அவ்வளவுதான். எப்படியோ அவன் செத்ததுல நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அவனோட சேர்ந்து நம்மள பத்தின உண்மையும் எரிஞ்சு போச்சு. இனி எப்பவும் யாராலையும் பொம்மையை கொண்டது நாம தானே நிச்சயம் கண்டுபிடிக்க முடியாது. ஆ, ஒரு முக்கியமான விஷயம் இந்த பிரச்சனையில உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். என்னம்மா அது? நாளைக்கு காலையில நம்ம ஸ்வீட் அசோசியேஷனுடைய நாமினேஷன் ஃபைல் பண்ற டேட். இந்த தடவை தலைவருக்கான பதவிக்கு நான் போட்டி போடலான் இருக்கேன். நின்னு ஜெயிச்சா மட்டும் என்னக்காக போகுது? என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? அதுல நின்னு நான் ஜெயிச்சு தலைவர் ஆயிட்டா ரொம்ப ஈஸியா அஞ்சலி ஸ்வீட்ஸ் மொத்தத்தையும் ஏன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவேன். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த எலெக்ஷன்ல அந்த பெருசு நிப்பாரு. அவரு நின்னா நிக்கட்டும்டா. அவரை நிக்க விடாம பண்றதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. சரி, எல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். முதல்ல நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில ஃப்ரெஷ்ஷா கிளம்புங்க. சும்மா கண்டதையும் நினைச்சிட்டு இருக்காத, படுத்து தூங்கு. வாங்க தம்பி. ஐயோ, பொம்மி அடுத்த சாவுமணி யாருக்கு அடிக்க போறான்னு தெரியலையே. இதுல வேற இந்த அக்கா எலெக்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. அம்மா சொன்னதை கேட்டல, வாங்க படுத்து தம்பி. தூங்க. அம்மா, குட் நைட். வரக்கா. குட் நைட் மாமா. இன்னும் என்ன யோசிக்கிற? படு, ஒண்ணு இல்ல படு. ரொம்ப யோசிக்காத, ரிலாக்ஸ்டா இரு. என்னங்க, யாருங்க அது? தெரியலையா அஞ்சல? Where is Mr. Siddharth? என்ன விஷயமா கேக்குறீங்க? Vika, I will take care. சார், மிஸ்டர் சித்தார்த்த வர சொல்லுங்க சார். எதுக்கு? ப்ளீஸ் சார், வர சொல்லுங்க. சித்தார்த், சித்தார்த். தாத்தா வரேன்.
வாங்க சார். சார் ப்ளீஸ் சிட் டவுன். சார் உட்கார்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை சார். உங்களுக்கே விஷயம் தெரியும். சித்தார்த் இவங்கெல்லாம் யாருப்பா? தாத்தா, இவர் கனடா எம்பசில இருந்து வந்திருக்காரு. இவர் கனடா கம்பெனியோட சென்னை லாயர். அவங்க இந்த 2 பேரும் கம்பெனியோட பாடி கார்ட்ஸ். இவங்க எதுக்குப்பா இங்க வந்திருக்காங்க? அதை நான் சொல்றேன் சார். போன தடவை சித்தார்த் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணதுனால இன்னைக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்கோம். அதோட இவங்க சித்தார்த்தா கையோட ஏர்போர்ட் கூட்டிட்டு போய் ஃப்ளைட் ஏத்திட்டு தான் வேற வேலை பார்ப்பாங்க. என்னப்பா சித்தார்த், நீ அன்னைக்கு திரும்ப வந்தப்ப வேலையே வேண்டான்னு வந்துட்டேன்னு நினைச்சோம். இப்ப திரும்ப போறியா? எக்ஸ்கியூஸ் மீ சார், அப்படிலாம் வேலையை வேண்டான்னு சொல்லிட்டு வர முடியாது. ஏன் சார்? மேடம், சித்தார்த்தே நினைச்சாலும் அவரால் இந்த வேலையை விட்டு வர முடியாது. ஏன்னா அவர் 1 இயர் வரைக்கும் வேலை செய்யறேன்னு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்காரு. அதனால அவருக்கு பிடிக்குதோ இல்லையோ இந்த 1 வருஷம் அவர் அங்க வேலை பார்த்தே ஆகணும். ஐயோ, ஏன்பா சித்தார்த், நீ வரலன்னு சொல்லப்பா. அப்படி ஈஸியாலாம் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது சார். இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு வேணா யோசிக்கலாம். சைன் பண்ணிட்டு போகலன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். இது என்னோட கரியருக்கே ஆபத்தாயிரும். Shall we start? We are getting late. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன்பா சித்தார்த், என்னடா நடக்குறீங்க? சார், நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இப்படிதான் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டு ஏதோ ப்ராப்ளம்னு கேன்சல் பண்ணிட்டாரு. அவருக்கு டெல்லி லேபர் கோர்ட்ல 20 லட்சம் ரூபாய் பெனால்டி கொடுத்துட்டாங்க. அதோட 3 வருஷம் ஜெயில் தண்டனை வேற வாங்கி கொடுத்துருக்கோம். ஐயோ, அத்தை, இவனை நம்ம கலப்பலான்னு பார்த்தோம். இப்போ அவனே அவன் கையால ஆப்பு வச்சுக்கிட்டான். இனிமே யாரு நினைச்சாலும் சித்தார்த் வெளிநாடு போறதை தடுக்கவே முடியாது. ஆமா தமன்னா, இத கேட்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மா, வெறும் சந்தோஷம் மட்டும்தானா? ஸ்வீட் அசோசியேஷனோட தலைவர் பதவியே உங்களுக்கு தான்மா. சார், ஒரு வேளை இங்கிருந்து கிளம்புறவங்களோட சொந்தக்காரங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா 15 நாளுக்கு வேணா போறத தள்ளி போடலாம். மத்தபடி வேற எதுவும் பண்ண முடியாது. ஏன் சித்தார்த் இப்படி ஒரு காரியத்தை பண்ண? இல்ல தாத்தா, நானே கூட நடுவில் ஏதாவது மனசு மாறி போகாம விட்டுற போறேன்னு இனி நானே நினைச்சாலும் இதுல இருந்து வெளியே வர முடியாத மாதிரி கான்ட்ராக்ட்ல சைன் போட்டேன் தாத்தா. உன்னை ஸ்வீட் அசோசியேஷன் எலெக்ஷன்ல நிக்க வைக்கலான்னு தாத்தா முடிவு பண்ணிருக்காருப்பா. ஆனா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கியே. இன்னைக்கு தான்டா எலெக்ஷன். ப்ளீஸ் பாட்டி. தாத்தா, இந்த எலெக்ஷன்ல நீங்களே நில்லுங்க. கடைகளையும் பார்த்துக்கோங்க. நம்ம கடை நல்லா வரணுங்கிறது தான் பொம்மியோட ஆசை தாத்தா. அதுக்காக தான் அவ ரொம்ப கஷ்டப்பட்டா. அதனால நீங்க கண்டிப்பா நிக்கணும் தாத்தா. Getting late for boarding. Yeah, I have already packed everything. You please wait. I'll be back. போய்ட்டு வா. நான் லக்கேஜ்ல எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க இவ புரிஞ்சுதான் பண்றாளா? அவங்க சித்தார்த்த கையோட கனடா கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு போய் ஜூஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரா. ஏமா அஞ்சலா, இப்ப அதுவா முக்கியம்? நானே சித்தார்த் இப்ப ஒரு காரியத்தை பண்ணிட்டானு நொந்து போயிருக்கேன்.
பாட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லபடியா போயிட்டு வாடா. சாரி தாத்தா. சாரி பாட்டி. சித்தார்த், காலையில ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு தான் போகணும். லாயர் சார், தாடிகாரன ஒரு கொலை கேஸ் சம்பந்தமா சந்தேகப்படுறாங்க. அவரை ஸ்டேஷனுக்கு வர சொல்லிக்கிறாங்க. அப்படி இருக்க சொல்ல எப்படி நீங்க இவரை வெளிநாட்டுக்கிட்டுன்னு போக முடியும்? உங்க புருஷன் வேலை செய்ய போறது ரொம்ப பெரிய கம்பெனிமா. இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டான விஷயம். எதுவா இருந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க. சரியா? இப்ப அவர் எங்க கூட வந்தே ஆகணும். சித்தார்த், டைம் ஆகுது, வாங்க போலாம். சார் ஒரே நிமிஷம், நான் வந்துடுறேன் சார். யோ தாடிகாரா, கூட வாயா, உன் ஆண்டு ஒண்ணு சொல்லணும். வா. யோ, நீ இப்போ போக வேணான்னு நினைக்கிற, ஆனா சூழ்நிலை உன்னை இங்க இருக விடாம பண்ணுதையா. நான் உன்னாண்டு ஒரு விஷயம் சொல்லணும்யா. அத்தை நீ கேட்டுக்கின்னு தான் கிளம்பணும். Excuse me, Siddharth. Open the door. Please come here. யா கமிங். நீ வா. அப்பா சித்தார்த், நான் வரேன் பாட்டி. தாத்தா, நீங்க இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. டேய், நீயே எங்களை விட்டு போற, எனக்கு எதுக்குடா இந்த எலெக்ஷன் பதவி எல்லாம்? தாத்தா, நீங்க எனக்கு சொன்னதுதான். நம்ம குடும்பம் பாரம்பரியமான இனிப்பு குடும்பம். அதை நம்ம என்னைக்குமே விட்டுறக்கூடாது. சரிப்பா சித்தார்த், உனக்காக நான் நிக்கிறேன். கண்டிப்பா நிக்கிறேன். என்னத்த போற போக்குல இப்படி குண்டு தூக்கி போட்டுட்டு போறான்? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல தமன்னா. இதுக்கெல்லாம் நான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன். அப்பா, எப்படியோ அந்த சித்தார்த்த வெளிநாட்டு கிளம்பி போயிட்டான். இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆமா அத்தை, இப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. தவமணி இறந்தது கஷ்டமா இருந்தாலும் உடனே கடவுள் ஒரு சந்தோஷமான விஷயத்த பண்ணிட்டாரு. என்ன மாமா பெரிய சந்தோஷமான விஷயம்? அதான் போகும்போது ஒரு பெரிய ஆப்பு வச்சுட்டு போயிட்டாங்க. என்னடா சொல்ற? பின்ன என்னம்மா, இந்த எலெக்ஷன்ல அந்த கிழவன் நிக்கவே மாட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு. சித்தார்த்து வெளிநாட்டுக்கு போறவன் சும்மா இருந்தானா? போற போக்குல தேவையில்லாம இந்த கிழவனை எலெக்ஷன்ல நின்னே ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப அந்த கிழவன் எலெக்ஷன்ல நிக்க போறாருமா. என்ன ஆக போகுதுன்னே தெரியல. சொல்லுங்க சாவித்ரி மேடம். நாம நினைச்ச மாதிரி அந்த கிழவன் எலெக்ஷன்ல நிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. இத பத்தியெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசினது தானே. அசோசியேஷன் மெம்பர்ஸோட நம்ம ஆளுங்களையும் கலந்து நாமினேஷன் பண்ணும்போது அந்த கிழவனை வேணும்னே வம்பு கிழித்து கூட்டத்தோட கூட்டமா செருப்பெடுத்து அடிச்சு அசிங்கப்படுத்திடுவோம். அப்புறம் என்ன, அந்த அசிங்கத்தை தாங்க முடியாம அந்த பக்கமே வரமாட்டாரு. இன்னைக்கு பூராவும் அந்த நியூஸ் டிவில மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அத பார்த்து பார்த்து
கிழவனும் நெஞ்ச புடிச்சுக்கிட்டு அப்படியே செத்துடுவான். நேத்ரா, அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுங்க. கண்டிப்பா. மா சூப்பர் ஐடியாம்மா. நான் கூட அந்த சித்தார்த் சொன்ன உடனே அந்த கிழமை எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிட்டா என்ன ஆகுமோ நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். ஆமா அத்தை, நீங்க இவரை எப்படி விழ வைக்கிறதுன்னு டிசைட் பண்ணிட்டு தான் எலெக்ஷன்லயே நீங்க முடிவு பண்ணீங்கன்னு எனக்கு தோணுது அத்தை.